சிவா, அவ கை நீட்டிக்கிட்டே இருக்காப்பா. நீ தொட்டு கும்பிட போறியா இல்லையா? அண்ணா விடுங்க அண்ணா, இருக்கட்டும் அண்ணா. அப்பா, பெரியப்பா எத்தனை தடவை தான்ப்பா கேட்பாரு, கொஞ்சம் சொல்லுங்கப்பா. என்ன பூ, என்ன பிரச்சனை? அப்போ சும்மா இரு. ஏன் அவனை எல்லாரும் பேச விடாம பண்றீங்க? அப்போ நீ சொல்லுடா, என்னாச்சு? அம்மா பத்திரத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தது, உங்க கைரேகை அச்சை எடுத்துட்டு போனது எல்லா அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்களும் பெரியமாவும் கோயிலுக்கு போயிருந்தீங்கல்ல, அப்ப இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடா நீ சொல்ற? நம்ம பூர்வீக இடத்தோட பத்திரத்தை நீ தானே திருடி கொண்டு போய் வசுந்தரா கிட்ட கொடுத்த? இல்லங்க, தனாவும் அப்புவும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நான் இப்பவே அண்ணனுக்கு போன் பண்ணி இவ பண்ண வேலையை சொல்லிடுறேன். இந்த விஷயம் ரகுவுக்கும் ஜானகிக்கும் தெரியும். அண்ணனுக்கு தெரிஞ்ச மாமா இவளை வீட்டுக்குள்ள இன்னும் இருக்க விட்டுருக்காரு. டேய், என்ன இருந்தாலும் இவ நம்ம வீட்டு பொண்ணுடா. இவளுக்கு அதை தப்புன்னு உணர வச்சு நல்லது எதுன்னு சொல்லி திருத்தி கொண்டு வரணும்னு சொன்னான். இவளோட முகத்தை பார்க்கவோ இவளோட குடும்பம் நடத்தவோ முடியவே முடியாது. இவ இந்த வீட்டுல மட்டும் இருந்தான்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நான் உசுரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஆனா இனிமே என்ன ஆனாலும் சரி, இவ கூட நான் பேச மாட்டேன், இவ கூட நான் குடும்பம் நடத்தவும் மாட்டேன். எனக்கு இவளுக்கு இனிமே எந்த உறவும் கிடையாதுமா. ஓஹோ, அதுக்குதான் நீ உன் பொண்டாட்டி கிட்ட பேசாம இருக்கியா? இதுக்குதான் நான் சொன்னேன் இந்த விஷயம் உனக்கு தெரிய வேண்டான்னு. நான் சொன்னதுக்கான காரணம் இப்ப புரியுதா? எல்லாருக்கும் தெரியும்ல, நீங்களாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. மா, நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல. இல்லப்பா, தனா இங்க வாமா. பாட்டி, என்ன பாட்டி? ராத்திரி கதிர் போன் கூட பண்ணலன்னு அழுதுட்டு இருந்தியே, அதுக்கப்புறம் அவன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டானா? வரல பாட்டி. அப்புறம் என்னாச்சு? அது போன் பண்ணாரு. அது புதுசா கம்பெனி திறக்கிறதுனால கம்பெனிய ரெடி பண்றது, வேலைக்கு ஆள் எடுக்கிறதுன்னு இவர்தான் இருந்து எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கான். அதனால ராத்திரி பகல்னு நிறைய வேலை இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் வருவேன், ஒரு வாரம் கூட ஆகலான்னு சொன்னாரு பாட்டி. ஒரு வாரமா? கம்பெனி இந்த ஊர்ல தானே இருக்கு, வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போலாமே. வீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன வேலை? அத்தை, கதிருக்கு மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போக கசக்குமா என்ன? வர முடியாத அளவுக்கு வேலை இருக்கிறதுனால தானே போன் பண்ணி சொல்லிருக்கான். எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. தனா இப்ப தெளிவா தானே சொன்னா, இதுல உனக்கு என்ன சந்தேகம்? இல்ல, உண்மையிலேயே அவன் பதவி உயர்வு கிடைச்சுதான் வந்திருக்கானா, இல்ல துபாய்ல வேலை இல்லைன்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிட்டாங்களான்னு சந்தேகமா இருக்கு. அத்தை, கதிர் ஏதாவது குத்த சொல்லணும்னே அப்படி சொல்றீங்களா? கதிர் எதுக்கு போய் சொல்லணும்? அவனை சொன்னா இப்ப உனக்கு எது கோவம் வருது? இவள் இங்க இருந்து கூட்டிட்டு போனப்ப வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுறோன்னு மாமா கிட்ட சவால் விட்டுட்டு வேற போனான். மனுஷன்னா
கொஞ்சமாவது மான ரோஷம் இருக்கணும். அவன் வாழ்க்கையில பெருசா என்ன சாதிச்சுட்டான்னு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சான்னு தெரியல. என் புருஷன் இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கல அப்படிதானே பாட்டி? இதுக்குதான் நாங்க எங்க வீட்டுக்கே போறோம்னு சொன்னோம். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாம்மா? ஏய் பார்வதி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க அடுத்தடுத்த வீட்டுக்கு போகணும். நீங்க எல்லா டீடைல்ஸும் சொல்லுங்கம்மா. ரகுராம், ஜானகி, உங்களோட ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் சொல்லுங்கம்மா. முதல்ல சிவராமன், பார்வதி, அப்பு இதை எழுதிக்கோங்க. சரி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வரேன். எழுதிக்கோங்க சிவராமன். அடுத்து ரமணி அம்மா. அத்தை சொல்லுங்க. உனக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொன்னியே. அத்தை சரியா சொல்லணும்ல, நீங்களே சொல்லுங்க. சரி சரி. ஆதார் நம்பர் சொல்லுங்கம்மா. அத்தை ஆதார் நம்பர் சொல்லுங்க. ஆதார் நம்பர். அம்மா, நிறைய வீட்டுக்கு போகணும்மா. உங்களுக்கு தெரியும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. இப்படி யோசிச்சு சொன்னா என்னமா அர்த்தம்? வீட்டுல இத்தனை பேர் இருக்கீங்க, இத்தனை பேருக்கு சொல்லணும்ல. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கம்மா. நம்ம வீட்டு பொண்ணு போய் டான்ஸ் ஸ்கூல் வைக்கிறேன், டான்ஸ் கத்து கொடுக்கறேன், அங்க ஆடுறேன் இங்க ஆடுறேன்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் தப்பா பேசுவாங்க. நான் கத்துக்கிட்ட பரதநாட்டியத்தை குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நான் கத்து கொடுக்க தான் போறேன். எனக்கு இது பிடிக்கல. நீ பண்ண கூடாது, அவ்வளவுதான். நீங்க இப்படி உத்தரவு போட்டீங்கன்னா அத நான் மீறதுக்கு தயாரா இருக்கேன் அத்தை. நான் உன் மாமியார், அத மனசுல வச்சுட்டு பேசு. என்னை கட்டுப்படுத்த உங்களால முடியாது. அதுக்கு உங்களுக்கு உரிமையும் கிடையாது. இங்க பார், என் பேச்ச மதிக்கல, அப்புறம் விளைவுகள் பெருசாயிடும். அதையும் சந்திக்க நான் தயாரா தான் இருக்கேன்.